வாவ்! கமல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் கமலோட இணைய போறாங்க. கண்டிப்பா கமல் அவர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பேன் இண்டியா ஹிட் குடுக்கணும். ஏற்கனவே விக்ரம் திரைப்படம் ஒரு பேன் இண்டியா ஹிட் குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு பேன் இண்டியா ஹிட் விக்ரம் திரைப்படம் மாரி 2 மடங்கு இருக்க ஒரு திரைப்படத்த கமல் அவர்கள் குடுக்கப் போறாங்க. இந்தியன் 2, இந்தியன் 3 அந்த திரைப்படம் நல்லா ஓடுனாலும் இந்த திரைப்படத்த மேல ஃபுல் நம்பிக்கை கமல் அவர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கமல் அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் அட்லி டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கமல் அவர்கள் இந்தியன் 2 மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இந்தியன் 3 மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. விக்ரம் திரைப்படம் மாதிரி இந்தியன் 2ம் சரி இந்தியன் 3ம் சரி ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகணும், ஒரு 1000 கோடி வசூல் கொடுக்கணும், 2 திரைப்படத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கமலுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்தியன் 2 மிக மிக மோசமான விமர்சனம் பெற்றது. இது வரைக்கும் எத்தனையோ கமல் திரைப்படம் வந்தாலுமே கமலை யாருமே ட்ரோல் பண்ண மாட்டாங்க. படம் நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்தியன் 2 தான் கமலை செம ட்ரோல் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் பல காட்சிகள் இருந்தது. அதனால் இந்தியன் 2 ஒரு பெரிய ஃப்ளாப்பாக அமைந்தது. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் நம்பி காத்திருக்கும் திரைப்படம் இந்தியன் 3. இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படம் அமைந்திட வேண்டும். இதைத் தொடர்ந்து தக் லைஃப் திரைப்படத்தில் மணிரத்னம் டைரக்ஷனில் கமல் அவர்கள் நடித்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ கமல் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் புது திரைப்படத்தில் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது நம்ம அட்லி அவர்கள் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பொதுவாக ஒரு ஹீரோ மேலே எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் தன்னோட அடுத்த திரைப்படத்தை எந்த ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சமீப காலமாக இப்போ எழுந்திருக்கு. முக்கியமாக லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறம் அட்லி இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் யார் கூட டைரக்ட் பண்ண போகிறாங்க, யார் அந்த ஒரு பாக்கியசாலி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ஜெயிலர் அதாவது ஜெயிலர் ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கூலி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அட்லி அவர்கள் ஒரு பெரிய கேப் எடுத்திருக்காங்க. ராம் சரணை வைத்து அடுத்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க, சல்மான் கானை வைத்து அடுத்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க. அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான தகவல் வெளியானது. இவன் தளபதி 69 அட்லி தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் பல தகவல் வெளியானது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கு. அதாவது இந்த ஒரு விஷயத்தை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பேசினாங்க. சல்மான் கானையும் கமல்ஹாசனையும் வைத்து ஒரு திரைப்படத்தை நம்ம அட்லி அவர்கள் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது, ஒரு பரவியது. அது இப்போ உறுதியாகி இருக்கு. எஸ் சல்மான் கான் அண்ட் கமல்ஹாசன் இவங்க 2 பேரையுமே வைத்து நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமாக அட்லி அவர்கள் தன்னோட அடுத்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக போய்கொண்டு இருக்கு. சல்மான் கானும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அட்லி அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. அட்லி அவர்களோட பிறந்தநாள் செப்டம்பர் 21ஆம் தேதி. செப்டம்பர் 21ஆம் தேதி இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே அடுத்தடுத்து இந்த திரைப்படத்தில் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உறுதியாகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மீண்டும் அனிருத் அவர்கள் தான் ஜவான் திரைப்படத்துக்கு எப்படி மியூசிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பெரும் பட்ஜெட்டில் இது வரைக்கும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்காத ஒரு பெரும் பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் தயாராக போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பேன் இண்டியா ஹிட் இந்த ஒரு திரைப்படம் மூலமாக கமல்ஹாசன் அவர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எல்லாரும் வழக்கம் போல் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுவது என்னென்னா, இந்த திரைப்படத்தில் விஜய் வருவாரா, விஜய் கேமியோ ரோல் பண்ணுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஜவான் திரைப்படத்தில் தளபதி அவர்கள் சின்ன கேமியோ ரோல் பண்ண வேண்டியது, ஆனால் பண்ண முடியல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அட்லி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால் கமல் அவர்கள் கூட கண்டிப்பாக தளபதி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அட்லியும் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஒரு விஷயம் நடந்தால் தமிழ் சினிமா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம. வாவ்! கமல் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் கமலோட இணைய போகிறாங்க. கண்டிப்பாக கமல் அவர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுக்கணும். ஏற்கனவே விக்ரம் திரைப்படம் ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேன் இண்டியா ஹிட் விக்ரம் திரைப்படம் மாதிரி 2 மடங்கு இருக்க ஒரு திரைப்படத்தை கமல் அவர்கள் கொடுக்க போகிறாங்க. இந்தியன் 2, இந்தியன் 3 அந்த திரைப்படம் நல்லா ஓடினாலும் இந்த திரைப்படத்தை மேலே ஃபுல் நம்பிக்கை கமல் அவர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கமல் அவர்களோட அடுத்த திரைப்படத்தில் அட்லி டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கமல் அவர்கள் இந்தியன் 2 மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இந்தியன் 3 மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. விக்ரம் திரைப்படம் மாதிரி இந்தியன் 2ம் சரி இந்தியன் 3ம் சரி ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆகணும், ஒரு 1000
கோடி வசூல் வந்து கொடுக்கணும், 2 திரைப்படத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கமலுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இந்தியன் 2 வந்து மிக மிக மோசமான விமர்சனம் வந்து பெற்றது. இது வரைக்கும் எத்தனையோ கமல் திரைப்படம் வந்தாலுமே ஸோ கமலை வந்து யாருமே வந்து ட்ரோல் பண்ண மாட்டாங்க, படம் வந்து நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்தியன் 2 தான் வந்து கமலை வந்து செமையாக வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து சில காட்சிகள், பல காட்சிகள் வந்து இருந்தது. அதனால் வந்து இந்தியன் 2 ஒரு பெரிய ஃப்ளாப்பாக அமைந்தது. ஸோ இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் நம்பி காத்திருக்கும் திரைப்படம் இந்தியன் 3. இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படம் அமைந்திட வேண்டும். இதைத் தொடர்ந்து தக் லைஃப் திரைப்படத்தில் மணிரத்னம் டைரக்ஷனில் கமல் அவர்கள் நடித்து கொண்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கமல் அவர்கள் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து புது திரைப்படத்தில் வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது வந்து நம்ம அட்லி அவர்கள் இயக்கத்தில் கமல் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து ஸோ வந்து பொதுவாக வந்து ஒரு ஹீரோ மேலே எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைரக்டர் தன்னோட அடுத்த திரைப்படத்தை எந்த ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து சமீப காலமாக இப்போ எழுந்திருக்கு. முக்கியமாக லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் அட்லி, இவங்க 2 பேரும் வந்து நெக்ஸ்ட் யார் கூட டைரக்ட் பண்ண போகிறாங்க, யார் வந்து அந்த ஒரு பாக்கியசாலி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ வந்து அதாவது ஜெயிலர் ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கூலி திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அட்லி அவர்கள் ஒரு பெரிய கேப் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ராம் சரனை வைத்து அடுத்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க, சல்மான் கானை வைத்து அடுத்த திரைப்படத்தை இயக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான தகவல் வந்து வெளியானது. ஈவன் வந்து தளபதி 69 வந்து அட்லி தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்து பல தகவல் வெளியானது. ஆனால் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து உறுதியாகி இருக்கு. அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பேசினாங்க. ஸோ சல்மான் கானையும் கமல்ஹாசனையும் வைத்து ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம அட்லி அவர்கள் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியானது, ஒரு பரவியது. அது வந்து இப்போ வந்து உறுதியாகி இருக்கு. எஸ் வந்து சல்மான் கான் அண்ட் கமல்ஹாசன் இவங்க 2 பேரையுமே வைத்து ஸோ நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமாக அட்லி அவர்கள் தன்னோட அடுத்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக போய்கொண்டு இருக்கு. சல்மான் கானும் வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அட்லி அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியிட படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அட்லி அவர்களோட பிறந்தநாள் செப்டம்பர் 21ஆம் தேதி. ஸோ செப்டம்பர் 21ஆம் தேதி இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து அடுத்தடுத்து இந்த திரைப்படத்தில் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உறுதியாகிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து மீண்டும் வந்து அனிருத் அவர்கள் தான் ஜவான் திரைப்படத்துக்கு எப்படி மியூசிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கும் அனிருத் தான் வந்து மியூசிக் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பெரும் பட்ஜெட்டில், இது வரைக்கும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்காத ஒரு பெரும் பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து தயாராக போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பேன் இண்டியா ஹிட்டை வந்து இந்த ஒரு திரைப்படம் மூலமாக கமல்ஹாசன் அவர்கள் கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எல்லாரும் வழக்கம் போல் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுவது என்னென்னா, ஸோ இந்த திரைப்படத்தில் விஜய் வருவாரா, விஜய் கேமியோ ரோல் பண்ணுவாங்களா, ஏன்னா வந்து ஏற்கனவே ஜவான் திரைப்படத்தில் தளபதி அவர்கள் சின்ன கேமியோ ரோல் வந்து பண்ண வேண்டியது, ஆனால் பண்ண முடியல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அட்லி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கமல் அவர்கள் கூட கண்டிப்பாக தளபதி அவர்கள் கேமியோ ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அட்லியும் வந்து இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஒரு விஷயம் நடந்தால் தமிழ் சினிமா வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம